எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் வந்தது இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வசனம் சொல்லுது, அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் அவர். ஆமென். அவர் உங்களுடைய வியாதிகளை சுகமாக்க வல்லவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர், உங்களுடைய இல்லாமையை அவர் நீக்க வல்லவர். இந்த நாள்லேயும் அவரோட பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஒரு சின்ன வேலைக்காக இல்லை, ஒரு சிஇஓ பொறுப்பை கேளுங்க. ஒரு சின்ன பலவீனத்திற்காக அல்ல, உங்களுடைய பார்ட்ஸ் எல்லாம் புதுப்பிக்கிற மாதிரியான பெரிய காரியங்களை கேளுங்க. சின்ன 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 தேவைகளுக்காக 1000, 100 அந்த மாதிரி தேவைகள் இல்லை, கோடிகளை கேளுங்க. ஏன்னா அவர் பெரியவராக இருக்கிறார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய வேலை, பெரிய வீடு, 5 பெட்ரூம் 5 பாத்ரூம் இருக்கிற மாதிரியான பெரிய வீடுகளை, அரண்மனைகளை கேளுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு வசனம் சொல்லுது. அநேக வாக்குத்தத்தங்களோட கர்த்தர் இந்த நாளில் உங்களோட இடைப்பட போகிறார். நீங்கள் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரும் ஒரு என்கரேஜோடு இந்த நாளில் போவீங்க. பெரிய அற்புதங்களை எதிர்பாருங்கள். இந்த நாளில் ஒரு மிராக்கிள்ஸ், ஒண்டர்ஸ் நடக்கிற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சிக்னிஃபிகண்ட் நாளாக இருக்கும். நீங்கள் பின்னால் நீ நினைவு கூறும்போது இந்த ஜனவரி 10, 2016, 26 நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளையும் அப்படிப்பட்ட பெரிய தேவனை பெரிய விதமாய் உயர்த்தும்படியாய் அருமையான போதகர் அவர்கள் பெரிய வார்த்தைகளோடு வந்திருக்கிறார். இந்த புது வருடத்தில் புது இடத்துல பிரதரை காணல் பண்ணும்படியுமா எல்லாரும் எந்திரித்திருந்து கரங்களை தட்டி அன்பு போதகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மைக். வாவ், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த 2026ல் புது வருடத்தில் புது இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஆமென். ஸோ தேவன் எவ்வளோ நல்லவர். நமக்கு ஒரு புதிய இடங்களையும் சூழலையும் அவர் தந்திருக்கிறார். ஒரு அட்மாஸ்பியர் மாற்றம்ன்றது அது ஒரு ப்ரொஃபெட்டிக்கலி உங்கள் வாழ்க்கையில் கூட சில மாற்றங்களை கர்த்தர் தருவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது. ஆமென். இது வெறும் இந்த ஊழியத்தின் இடமாற்றம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய இடமாற்றம் நடைபெறுகிற வருஷமாக இருக்கும். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், மனுஷர் எங்கள் தலையின் மேலே ஏறி போனார்கள், ஆனால் எங்களை செழிப்பான இடத்தில். நம்ம கூட்டத்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு தெரியும் தானே? ஆமென். செழிப்பான இடத்திலே அவர் என்னை கொண்டு வந்து விட்டார். ஆமென். அப்போ ஒரு இடம்ன்றது வெறும் இடம் இல்லை, அது ஒரு ப்ரொஃபெட்டிக் டிக்ளரேஷன்ஸ். ஆமென். ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை, ஒரு மேன்மையான இடத்தை, ஒரு உயர்வான இடத்தை இந்த புதிய வருஷத்தில் அப்பா உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அது தீ அல்ல, அது தண்ணீர் அல்ல. He brought us unto the wealthiest place. Amen. Wealthiest place. நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, Daddy we believe. Psalm சங்கீதம். Amen. Makela mandala bretara mandale libra hasatara. இல்ல சுவாமி, மற்ற வருஷம் போல இந்த வருஷத்தை நான் துவங்க போறது இல்ல, இந்த வருஷம் எனக்கு வேற மாதிரி இருக்கும். Amen. Give them praise. Give them praise. Ma pro shetele brehandele limara setele breke. இது சும்மா கை தட்டுறது இல்லையா? எனக்கு இல்லை உங்க வாழ்க்கையில. ஆமென். கர்த்தர் செய்ய போகிற அந்த நன்மைகளை, தேவன் உண்டு பண்ண போகிற அந்த நன்மைகளுக்கு அது ஒரு அடையாளமாக, அது ஒரு சான்றாக. ஆமென். 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 வேதவசனம் சொல்லுகிறது, இந்த எகிப்திலே உங்களை அவன் ஒடுக்குதலை நான் கண்டேன், உங்கள் கண்ணீரை நான் பார்த்தேன், உங்கள் வேதனையெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்க, அங்கிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு இடத்தை நான் தரப்போகிறேன். இல்லை எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிளேஸ்.
Amen. I want to declare place. Amen. சிலருக்கு placement, new placement. You are long term, you are waiting for a new placement. I declare a new placement in your life. Amen. Amen. எப்படி சொல்றாரு பாருங்க, நலமும் விசாலமான இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க. இந்த வருஷம் உங்க இடத்துல நீங்க அமருவீங்க, உங்க இடத்துல நீங்க உட்காருகிற வருஷம் இல்லை. இதை உட்கார்ந்திருந்து கேட்க கூடாது, நல்ல கையை தட்டி, டாடி I receive the word, I receive the word, I receive the word, I receive the word. Ma proshetele breketelere. Amen. 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 First நான் சொல்றேன், செழிப்பான இடம். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடம். நல்ல சவுண்டா சொல்லுங்க, பக்கத்துல பா சொல்லுங்க, செழிப்பான இடம். ஆமென். இந்த வருஷம் ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். The wealthiest place. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, the wealthy place. ஆமென். ஆமென். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த 2026 ஆமென் உங்களுக்கு என்ற ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எவியூரியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய. எத்தனை பேர் ஒரு இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இடம்ங்கிறது லிட்டரலா ஒரு பிளேஸ் மட்டுமல்ல, இப்போ வாழ்ற இந்த கண்ணீர்ல இருந்து, இப்போ வாழ்ற கவலையிலிருந்து, இப்போ வாழ்ற நோயிலிருந்து, இப்போ வாழ்ற இந்த வேதனையான சூழலிலிருந்து நான் ஒரு புதிய இடத்திற்கு, ஒரு புதிய மாற்றத்திற்கு நான் செல்ல விரும்புகிறேன் அப்படின்ற பிள்ளைங்க இருப்பீங்க தானே? அவங்களுக்காக நான் சொல்றேன் காலையில். ஆமா, எப்படி போட்டிருக்கு பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற இடமாகிய. எல்லாம் சொல்லுங்க, இடமாகிய. நான் சொல்லட்டுமா, அந்த வருஷம் நீங்க மீட் பண்ற பிளேஸ் the milk and honey. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, milk and honey. சொல்லுங்க, milk and honey. ஆமென். சும்மா கிடையாது, பாலும் தேனையும் அவர் உங்களுக்கு தரப்போகுது. அதை இப்படி சொல்லட்டுமா, பாலும் தேனும் கிடைக்கிற ஊர் இல்ல. that means the place of overflow. ஐயா, இப்படி வாங்க கூடாது இந்த மாதிரி prophetic word. தட்டும் போதே திறக்காத மண்டலங்கள் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். ஆமென். தட்டும் போது உண்டாகாத காரியங்கள் உண்டாக வேண்டும். கர்த்தர் சும்மா ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வரல. ஆமென். சென்னை டீலர்ஸ்க்கு உங்களை சும்மா கூட்டிட்டு வரல, உங்களுக்கு ஒன்று காட்டும்படியாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றை கூட இந்த வருஷம் ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு போகிறேன், ஒரு செழிப்பான இடத்திற்கு. ஆமென். பாலும் தேனும் கிடைக்கிற ஊர் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி. சார், எப்படி போவன்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் சொல்றாரு, உன்னை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போனா நான் எப்படி போவோம் நீங்க பயப்படாதீங்க. இந்த 2026 தேவனால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். The God himself, he will lead you and he will guide you. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை கொண்டு சேர்ப்பார், அவர் உங்களை கூட்டிட்டு போவார். உங்களால் முடியாம இருக்கலாம், இந்த இடத்தை விட்டு நான் எப்படி கிளம்புவேன், இந்த மாற்றத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா எத்தனையோ வருஷம் நான் அடிமையா இருந்து விட்டேன், எத்தனையோ வருஷம் நான் பழக்கப்பட்டு போயிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி போவேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாய். தட்டும் போதே ஆயா. ஆமென். நீங்க தட்டும் போதே ஆமென் ஒரு தெய்வீக ஷிஃப்ட். எஸ், ஆமென், ஆமென். ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாய், ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருஷமாய், ஒரு பெரிய திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகிற வருஷமாய். ஆமென். இட்ஸ் நாட் ஆர்டினரி இயர். ஆமென். the year of
டிவைன் ஷிஃப்ட், தெய்வீக மாற்றங்கள். ஆமென். ராப்பான மண்டலாக்கச்சே. ஓ, ஒரு பெரிய இடமாற்றம். ஆமென். ஒரு தெய்வீக மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிற ஒரு வருஷமா இது இருக்கிறது. ரீச்சான மண்டலா பிரேக்கச்சே. நீங்க கற்பனை பார்க்க முடியாத, நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அந்த ஷிஃப்ட்டுக்குள்ள, அந்த மாற்றத்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு வருஷம். நான் உன்னை கொண்டு போவேன்றாரு. பயப்படாத. இந்த 2026 எப்படி இருக்குமோ என்று பயப்படாதீர்கள். உன்னை நான் கூட்டிட்டு போவேன். இந்த வருஷம் என் கை வல்லமையை நீ பார்ப்பா. உன் எதிரிகள் என் கை வல்லமையை பார்ப்பாங்க. உன்னை பிடிச்சு வச்சிருக்கிற பார்வோன், உன்னை பிடித்து வைத்திருக்கிற வியாதிகள், உன்னை பிடித்து வைத்திருக்கிற கடன்கள், உங்களை பிடித்து வைத்திருக்கிற கடந்த காலங்கள், உங்களை பிடித்து வைத்திருக்கிற எல்லா எகிப்தின் அடிமை சனத்தின் வல்லமை, break the power. ஆமென். ஆமென். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிகிறது. இந்த வருஷம் நுகங்கள் எல்லாம் முறிந்து, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு, ஒரு யாத்திரை நடக்க போகிறது. ஒரு விடுதலையின் பயணத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். இது சும்மா கிடையாது. ஒரு விடுதலையின் பயணம், ஒரு யாத்திரை உங்களுக்கு உண்டாகும். ரிச்சானா மக்கதால மண்டலா லா கபாரா கதாரா லா பரமண்டலா பிரகதாரா லமா செடல மண்டலே பிரேக்கே. தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த இடத்துல நம்புற பிள்ளைங்க, வாங்குற பிள்ளைங்க அந்த கிருபையை வாங்கிக்கோங்க. ரிச்செனேகே பாராகதால மண்டா லி போராபா சட்டலா பாராகா லி பாராகதாண்டா லா பாரா லே கேண்டே லே போராபா தராபாகதா லிப்ர ஹேண்டலா பிரேக்கெட்டே ரிதானா மந்தரேக்கெட்டே. ஹalleluya, ஹalleluya. அந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். ரிச்சேலே உடுங்க ரபஹா சண்டலா பிரேக்கே ரிபஹா சண்டலா பிரகதா. நீங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க இருந்த நிலையில இருக்க மாட்டீங்க. அதே கடனோடு, அதே வியாதியோடு, அதே பலவீனத்தோடு, அதே தோல்வியோடு, அதே கடந்த காலத்தோடு நீங்கள் இருப்பதில்லை. The great shift is coming in your life. The great change is coming in your life. ஒரு பெரிய shift, ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள வருதையா? ராடாலா பிராகண்டா ஜாட்டானா மண்டலே பிரேக்கே லி பிரஹாண்டலா பிரேக்கே லி பாராபா ஷண்டலா பிரேக்கே யான் சோப்ரே. இது எனக்கு தான் பாஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு தான். I am going to take my shift. அதை எதிர்பார்த்து வந்த பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கீங்க தானே சில பேர். ஏமா எனக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் வேணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்தம் தான் வேணும். இல்ல இல்ல, எனக்கு ஒரு மாற்றம் நடந்தே ஆகவே. இப்பவுமே உங்க சரத்துல சில மாற்றங்கள் நடக்கிறது. ரொம்ப நாள் உங்களை ஹோல்ட் பண்ணி வைத்திருந்தேன், ரொம்ப நாள் உங்களை பிடித்து வைத்திருந்தேன். நீங்க கிளம்பணும் நினைச்சாலும் இதுக்கு முன்னாடி உங்களால கிளம்ப முடியல. ஆனா இந்த முறை உங்க எதிரியே பார்த்து உங்களை சொல்ல போறான், நீ கிளம்பு சீக்கிரம், நீ கிளம்பு சீக்கிரம், எங்களை விட்டு போய்விடு, எங்களை விட்டு நீ போ, எங்களை விட்டு நீ கிளம்பு. நான் சொல்றேன், the year of great redemptions, ஒரு பெரிய மீட்பின் வருஷமா இது உங்களுக்கு இருக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த 2026, இந்த 2026 I declare the great redemptions, the great redemptions, the great redemptions, the great redemptions. ஒரு பெரிய மீட்பின் வருஷமா இருக்கும் ஐயா. ரொம்ப நாளா இருக்கிற அடிமை தலைகள் முறிகிற ஒரு வருஷமா, நொறுங்குகிற வருஷமா, உங்களை விட்டு விலகுகிற ஒரு வருஷமா. இல்லையே 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 இல்லையே, சிலர் இன்னும் வாங்க வேண்டிய விதத்தில் இதை வாங்கல, வாங்கிக்கோங்க. Lord, I believe, I receive in this morning, I receive the shift of God. தேவனின் வாழ்க்கையிலே
தருகிற தேவனின் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த ஷிஃப்ட்டை நான் வாங்கிக்கிற இந்த கால வேலையில். ஆமென். இருக்கிற வண்ணம் உங்கள் வாழ்வு இருக்காது. ஒரு புதிய வண்ணங்களுக்கு, ஒரு புதிய வண்ணங்களுக்கு, ஒரு புதிய நிலைகளுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மூவ் பண்ணுகிற ஒரு வருஷமா இது இருக்கிறது. ஐயா 400 வருஷம் நடக்கல, ஆனா அந்த வருஷம் நடந்துச்சு இல்ல, அது மாதிரி தான் நீங்க உங்க பிந்திய நாட்களை பார்த்தா இத்தனை வருஷம் நடக்கலையே, இல்ல எனக்கு அது தெரியாது. ஆனா இந்த வருஷம் உனக்கு விடுதலையின் வருஷம், இந்த வருஷம் உன்னுடைய மீட்பின் வருஷம், இந்த வருஷம் உன்னுடைய செழிப்பின் வருஷம், இந்த வருஷம் உங்க கடனை எல்லாம் அடைச்சி நீங்க வெளியே வருகிற ஒரு வருஷம். ஓ, உங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து, கெட்ட பழக்கங்களிலிருந்து, மோசமான மனிதர்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து, உன் கூக்குரலை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அந்த இடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்காக நான் ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன். ஓ மக்களா மண்டலா பிரேக்கே, ஒரு பெரிய இடமாற்றம். Amen. Bless you my sister. Hallelujah. நான் சொல்றேன், உங்களை கொண்டுட்டு போய் சேர்க்க அவர் இறங்கி இருக்கிறார். நான் சொல்றேன், the year of great shift, ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, இல்லைங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்துலாம் பேச முடியாது. நம்ம அந்த மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது. ஆமாம், நம்ம மைண்ட் அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஷார்ப்பும் கிடையாது. ஆமாம், ஆனால் நீ காலையில் இந்த வார்த்தையை அனுப்பிடுறாருன்னா, I believe it's a now time word. Hallelujah. நான் சொல்கிறப்ப அதே வண்ணமாக உங்கள் வாழ்க்கை இருக்காது, அதே இடத்துல உங்கள் வாழ்க்கை இருக்காது, அதே நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்காது. ஆமாம், நான் சொல்லட்டுமா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இது தெரிஞ்ச வசனம் தான். அன்னைக்கு நீங்க அனாயிண்டிங்கோட, ஒரு அபிஷேகத்தோட அது உங்களை தேடி வருகிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு பெருகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு வருஷம். ஆமென். உன் நிலை மாறும் வருஷம், உங்க நிலைமைகள் மாறுகிற வருஷம், உங்க சூழ்நிலைகள் மாறுகிற வருஷம், உங்கள் அடிமைத்தனங்கள் மாறுகிற வருஷம். நான் சொல்ல, இது ஒரு விடுதலையின் வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு பாருங்க, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹல்லேலூயா. நீங்க அவருடையவர்கள், உங்களை விட மாட்டார். தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை விட மாட்டேன். உன்னை மீட்டு உனக்காக ஒரு பிளேஸை வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்காக, உன் ஊழியத்திற்காக, உங்க தரிசனத்திற்காக கர்த்தர் ஒரு பிளேஸை வச்சிருக்கிறாரியா, கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரியா. அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுகிற ஒரு வருஷமா இது இருக்கும். ஆமென். It's a prosperous place. Amen. Bless you. It's a beautiful place. ரொம்ப அழகான ஒரு இடம். இன்னும் சொல்லட்டுமா? கடவுள் அந்த இடத்தை பத்தி சொல்றாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற இடம். இன்னும் சொல்றாரு, அது நலமும் விசாலமுமான இடம். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நலமும் விசாலமும். சாதாரண இடம் இல்லை. ஆமென். இஸ் a good land. அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப லார்ஜான ஒரு பிளேஸ். ஆமென். ஆமென். இஸ் a largest place. ஆமென். அது எந்த மாதிரியான இடம் பாருங்க, அது எந்த மாதிரியான பிளேஸ் பாருங்க. இஸ் a good
and large land. எல்லாம் சொல்லுங்க good and large. நல்லா சவுண்டா சொல்லுங்க good and large. சிலது நல்லதா இருந்தா கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனா கடவுள் சொல்றாரு உனக்கு நல்லதும் கிடைக்கும் நிறையவும் கிடைக்கும். ஆமே. நல்ல இடமா மாத்திரம் இல்ல, அது உனக்கு நிறைய கிடைக்கும். ஆமே. என் ஆண்டவர்கிட்ட குவாலிட்டியும் இருக்குது குவான்டிட்டியும் இருக்குது. அதனால தான் அந்த வருஷம் திரளின் வருஷம், திரளின் வருஷம். ஆமென் ஆமென். தரமான அதே நேரத்தில் திரளான. ஆமென். bless you my sister. ஆமென். எல்லாம் சொல்லுங்க தரமான அதே நேரத்தில் திரளான. ஆமென். hallelujah. the place. எல்லாம் சொல்லுங்க நலமும் விசாலமும். ஆமென். பாருங்க இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே இடம்னு ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பிளேஸ் அப்படின்ற வேர்ட் தேவைப்படுச்சு? அவங்க மட்டும் கை தூக்கும், சும்மா தூக்க கூடாது. ஐ நீட் தட் வேர்ட். அந்த இடம்ன்ற வார்த்தை ஸ்பெசிஃபிக்கா இத்தனை பேருக்கா? இத்தனை பேருக்கு தேவைன்னா அப்ப அவர் தான் பேச முடியும். எவனும் பேச முடியாது. ஆமா ஆமா. உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரியா. அது நலமான இடம், அது விசாலமான இடம், அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம், அது ஒன்றும் உனக்கு குறைவுபடாத இடம், அது வளமான இடம். ஆமென். உபாகமம் 8 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை குறித்து தேவன் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு அது இரும்பு வெள்ளி எல்லாம் எல்லா மெட்டீரியல்ஸும் வளங்களும் இருக்கிற ஒரு இடம். அதெல்லாம் நீ வெட்டி எடுக்கக்கூடிய இடம். அப்படின்னா என்னன்னா வளமான இடம். ஆமா. நிறைய ரிசோர்சஸ் அங்க உனக்கு வச்சிருக்கிறேன். நிறைய ரிசோர்சஸ் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒன்றும் உனக்கு குறைவுபடாத இடம். மாபாரா சாச்சாலா லாக்ர மாஞ்சலே பிரேக்கே. ஒன்றும் உனக்கு குறைவுபடாத இடம். ஆமா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் பேச முடியாதியா. அதுக்கான ஜனம் வரணும், அதுக்கான ஆட்கள் வரணும். அவங்களுக்கு தான் அதை அனுப்புவார். நான் போய் எல்லா இடத்துலையும் இது சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட அதை கர்த்தர் சொல்றாருன்னா ராச்சி லா பிராச்சா நா மாகா லாக்ரே மாஞ்சலே பிரேக்கச்சே. ஆமா ஆமா. ஒன்றும் உனக்கு குறைவுபடாத இடம். ஆமா. ஒன்றும் உனக்கு குறைவுபடாது. அப்ப நான் சொல்றேன் உங்க குறைவின் வருஷம் முடிந்தது. இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன். I decree, I declare the year of great prosperity. Great prosperity. உங்க தரித்திரம் ஒளிந்தது, உங்கள் இல்லாமை ஒளிந்தது. ஆமா. ஒரு பெரிய செழிப்பு உங்க மேல டிக்ளேர் பண்ணு. ராட்டினா மண்டா லா பகாதாரா. அததான் முதல்ல சொல்லிட்டார், அது செழிப்பான இடம். ஆமா. பாருங்க அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். ஆமே ஆமே. எல்லாம் சொல்லுங்க எனக்கு ஒன்றும் குறைவுபட. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குறைவு இருந்தது பாருங்க, இந்த வருஷம் அதுவும் இருக்காது. ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். ஆமே. அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான. அப்பனா உங்களுக்கு புரியுதா? கல்லுகள் இரும்பா இருக்கும், செம்பு வெட்டி காப்பர்லாம் இருக்குதுன்றார். அப்படின்னா என்னன்னா ஏகப்பட்ட ரிசோர்சஸ்க்குள்ள உங்களை கூட்டிட்டு போற. The year of great resources. நிறைய ரிசோர்சஸ் உங்களுக்கு உண்டா? இல்லையென்ற வருஷம் அல்ல, தேவைக்கும் அதிகமாய், தேவைக்கும் அதிகமாய் எனக்கு இருக்குதுன்னு சொல்ற வருஷம், எனக்கு இருக்குதுன்னு சொல்ற வருஷம். ஆமா. ஓ மாகாலா பிராட்டாலா மாண்டலா பிரேக்கச்சே. எப்படி சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு இடத்தை பத்தி தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். தன் ஜனத்தை, ஆமென், bless you மா, தன் ஜனத்தை கூட்டிட்டு போகணும்னு தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த இடத்தை பத்தி பேசுறார். ஆமென்.
நான் சொல்றேன், உங்களை கூட்டிட்டு போவார், உங்களுக்கு முன் செல்லுவார். ஆமா, நான் எப்படி போவேன்னு நினைக்காதீங்க. அந்த தேசத்துக்கு அவர் உங்களை கூட்டிட்டு போவார். அந்த உயர்வுக்கு அவர் உங்களை கூட்டிட்டு போவார். அந்த வாழ்க்கை தரத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போவார். ஆமா, இடமாற்றம்னா லிட்ரலா சிலருக்கு இடமாற்றம். ஆனா சில பேருக்கு இடமாற்றம்ன்றது என்ன, அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடும், அந்த வாழ்க்கை முறையே மாறிடும். இதோ பாஸ்டர் சென்னையில இருந்து நான் வேற எங்கேயும் போயிருவேனா? இல்ல, சிலர் கண்டிப்பா போவீங்க, இன்னும் உயர்வான இடத்துக்கு போவீங்க. ஆனா சில பேருக்கு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சென்னையை நீங்க பார்ப்பீங்க. இதுவரை பார்க்காத ஒரு வளமான சென்னையை, ஆமா, ஒரு செழிப்பான சென்னையை, ஒரு ஆசீர்வாதமான சென்னையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமா, you will see the glory of God. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பார்ப்பேன் சொல்லுங்க, என் கண்கள் அதை காணும். ஆமா, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த 26ல, ஆமா, 6னாலே உங்களுக்கு தெரியும் தானே, பவுண்டரிய பால் தாண்டுது. ஆமா ஆமா, 6னா என்ன? பால் போடும்போது ஒருத்தர் பேட்டை வச்சு அடிக்கிறாரு பாருங்க, அந்த கோடை தாண்டி போய். ஆமா ஆமா, இந்த வருஷம் உங்க பவுண்டரிஸை நீங்க தாண்டுறீங்க, உங்க எல்லை கோடுகளை நீங்க தாண்டுறீங்க. ஆமா, இதுவரைக்கும் பார்த்த எல்லை அல்ல, புதிய எல்லைகள். I decree and declare a new level, new level, new level of blessings, new territories. புதிய எல்லை கோடுகளுக்குள்ளார், புதிய எல்லைகளுக்குள்ளார் தேவன் உங்களை கொண்டு செல்கிற ஒரு வருஷம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரு பெரிய இடமாற்றம் எனக்கு நடக்கும். ஆமென். அந்த இடத்துல கண்ணீர், அந்த இடத்துல நோய், அந்த இடத்துல அடிமைத்தனம், அந்த இடத்துல இல்லாம, அந்த இடத்துல விருப்பமே இல்லாத ஒரு கசப்பான வாழ்க்கை. ஆனா இந்த இடம் மதுரமான, தேனாய் இனிக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட கர்த்தர் உங்களுக்கு செய்றாரு. ஓ ஆமா, நான் சொல்றேன், ஒரு மதுரத்தின் வருஷமாக ஆமா உங்களுக்கு இருக்கும், மன மகிழ்ச்சியின் வருஷமாய் உங்களுக்கு இருக்கும். ஆமா, பாருங்க, எல்லா ஊருக்கும் இனிமே தான் போறேன். ஆனா முதல்ல சென்னைக்கு வந்துட்டேன் நான். ஆமா, கொஞ்சம் லேட்டே ஆகக்கூடாது, அந்த திருப்பு சீக்கிரமாக வேற வந்துடுச்சு, 10ஆம் தேதியே வந்துடுச்சு. ஆமா, அப்ப கர்த்தர் என் பிள்ளைங்களுக்கு இது சீக்கிரமா போய் கேட்கணும். ஆமா, இது லேட்டா போகக்கூடாது, இந்த செய்தி சீக்கிரமா போகணும். அதனாலதான் உங்களுக்கு இதை அனுப்பி இருக்கிறார் இன்னைக்கு. ஆமா ஆமா, நான் சொல்றேன், நீ சிறுமைப்பட்ட தேசத்துல நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். நீங்க கஷ்டப்பட்ட அந்த இடத்துல, ஆமா, நீங்க சிறுமைப்பட்ட அந்த இடத்துல, ஆமா, தேவன் உங்களை பழுக பண்ணுகிற, பெருகப்படுகிற வருஷமா இது உங்களுக்கு இருக்கு. ஆமா, நான் சொல்லட்டுமா, அந்த ஊர்ல தான் யோசேப்பு கஷ்டப்பட்டான். அந்த எகிப்துல கடவுள் சொல்றாரு, யோசேப்புக்கு குழந்தை பிறக்குது, பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணினார். இந்த இடத்துலயா? இந்த இடத்துல தான் நான் கஷ்டப்பட்டேன். நான் சொல்லட்டுமா, அந்த இடத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோ, அந்த ஊரை மார்க் பண்ணி வச்சுக்கோ. அதே இடத்துல உங்களை, உங்க அடையாளத்தை மாற்றி, உங்க நிலையை மாற்றி, உங்க வெறுமையை மாற்றி. ஆமா ஆமா, ஓ மா கட்டலா பாரா கட்டலா பாரா லா காபாரா மண்டலா பிரேக் ரிட்டாலா மண்டலா பிரேக் லி பாரா சதரா பாலா பிரேக். ஆமா, என்ன சொல்றாரு பாருங்க, நீ வெட்கம் அனுபவித்த சகல உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும்.
சேம் பிளேஸ். ஆமென். சேம் அப்படின்னீங்கல்ல, அந்த சேம் பிளேஸ். அங்கதான் உங்க தலையை நிமிர்த்தி, ஆமென், உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, ஆமென், நன்மையினால் உங்க வாயை திருப்தி ஆக்கி, ஐயா கொட்டா கொட்டுன்னு கொட்ட போறாரு. ஓரா சாட்டா லா பிரஹாண்டலே லிகா மனா தராபா கீலா பிரகாண்டா லாக்கே யாசோ பிரேக்கேண்டலே பிரேக்கெட்டே. ஆமென், ஆமென், ஆமென். நீ வெட்கம் அனுபவித்த அந்த இடங்கள்ல, நீ சிறுமைப்பட்ட அதே இடத்துல உன்னை புகழ்ச்சியா வைக்க போற, உன்னை கீர்த்தியா வைக்க போற. ஆமென். ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்களுக்கு வருதுயா. கிரேட் ஷிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, ஒரு பெரிய மாற்றம் சொல்லுங்க. செழிப்பான இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம், நலமும் விசாலமுமான இடம், வளமான இடம், மகிழ்ச்சியான இடம், நான் பெருகுகிற ஒரு இடம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இவன் பல முறை முயற்சி பண்ணி தோத்து போறான். இப்போ வேதவசனம் சொல்லுது, நாம் பழுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம். ஆமென். இந்த ஊழியத்துக்கு மட்டும் இல்ல பாருங்க, அங்க பாத்தீங்கல்ல, காசி தியேட்டர் அங்க வச்சு நடத்தணும். போன முறை என்னால அப்படி வரவே முடியல. கர்த்தர் பாருங்க, இந்த முறை பழுகும்படி பெருகும்படி, ஆமென், இடத்தை எல்லாம் சொல்லுங்க, பழுகும்படி பெருகும்படி இடத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கினார். ஆமென். அதுக்கு ரெகபோத்துன்னு பேர் வை. இல்ல, இது எல்லாம் சில பேருக்கு கர்த்தர் ரிமைண்ட் பண்றார், ஞாபகப்படுத்துகிறார். ஏன் ரெகபோத்து எப்ப வருதுன்னு சொன்னீங்க தானே? இந்த வருஷம் உங்களுக்கு, சில பிள்ளைகளுக்கு the year of ரெகபோத். ஆமென், ஆமென். பாருங்க, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய், எல்லாம் சொல்லுங்க, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய். அந்த இடத்தை விட்டுட்டு போறான் பாருங்க, ஏதோ ஒரு மாட். ஆமென். சார், நம்ம ஊழியத்துக்கும் நம்ம ஊழியத்தில் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கும் இந்த வருஷம் இந்த இடம் மாற்றம்ன்றது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல. ஆமென். இட்ஸ் a prophetic move. ஆமென். வேறு ஒரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத். ஓ come on, ஓ ரெகபோத், 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 ரெகபோத். ஆமென், ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு இடம். நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் இடம் உண்டாக்குகிற ஒரு வருஷம். உங்க பிசினஸ்ல ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். உங்க ஊழியத்தில் ஒரு இடத்தை உண்டாக்குவார். உங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த அந்த வெளிநாட்டு பயணங்களில கர்த்தர் ஒரு, ஆமென், ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்து, நீங்க விரும்பின அந்த தேசத்திலே, நீங்கள் காத்து கொண்டிருந்த தேசத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஓ, இந்த 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 இடமாற்றம்ன்றது வெறும் இடமாற்றம் இல்லை. இட்ஸ் a prophetic sign. ஆமென். இட்ஸ் a prophetic sign. நம்ம ஊழியத்தில் எல்லா விஷயமும் நம்ம சாதாரணமாக பார்க்கறது இல்லை. நேற்றைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். வந்த உடனே ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும். வீட்டுக்குள்ளே போகும்போது பாருங்க, அந்த ஃபேமிலி வந்து என்னை வரவேற்றாங்க. அவங்களோட பேசினேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி எந்த ஊழியக்காரர் என்ன பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம். அப்போ நான் சொல்கிறேன், இது ஒரு அடையாளம். ஆமென், ஆமென், ஆமென். கோல்டு கொடுத்து தான் வரவேற்றாங்க.
எனக்கு யாருன்னே தெரியாது, இவங்க தான் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, யாராவது ஒருத்தன் போயிட்டு பார்த்தா நேற்றுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது ஒரு ப்ரொஃபட்டிக் சைனாக இருந்தது. ஆமாம், அது முடிச்சுட்டு நம்ம டீமோட பேசுறதுக்கு போகிறேன். அங்கே குழந்தைங்க எல்லாம் வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சு வரவேற்கிறாங்க. வழக்கமாக அந்த பூச்செண்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு என்னமோ தெரியல, பாதையெல்லாம் வெள்ளியாய் பொன்னாய் பொழிகிறது. ஆமே, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை, தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் கண்டதையும் பேசக்கூடாது. ஆமே, இதை சொல்ல சொல்ல அது அப்படி வருது பாரு. ஆமே, பாருங்க, சென்னை மீட்டிங்கே நான் வரல. சென்னை மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி 2 வீடு தான் நேற்றுக்கு. 2 வீடும் வெள்ளியும் பொண்ணோடு வரவே இருக்குதுன்னா, நான் இதை எப்படி பார்ப்பேன்னா, எனக்காக மட்டும் பார்க்க மாட்டேன். இந்த வருஷம் பொன்னான வருஷம். சென்னை பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியத்தோடு இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இட்ஸ் a golden year, the year of silver and gold, the year of silver and gold. ஆமென், ஆமென். ஓ, வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மகிமையை பெருக பண்ணும்போது பொண்ணு வெள்ளியும் பெருகும். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் மகிமை எப்படி இருந்துச்சாம்? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது. என்ன சார் சொல்றீங்க? The silver is mine, the gold is mine, says the Lord. ஆமென். நான் சொல்றேன், விலை எவ்வளவு வேணாலும் ஏறிட்டு போட்டும், உங்க கையில இதுவரை இல்லாத வெள்ளியை, இதுவரை பார்க்காத தங்கங்களை, நிலங்களை, வீடுகளை, வாகனங்களை, தேவனுடைய ஒட்டுமொத்த நன்மைகளை மொத்தமா நீங்க அனுபவிக்கிற ஒரு வருஷமா. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நன்மைகளும் புரண்டோடுகிற வருஷம். எல்லாம் சொல்லுங்க, the year of overflow. சில நேரத்தில் உங்களுக்கே தோணும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? ஆமா, இது கொஞ்சம் ஓவரான வருஷம்தான். இது கொஞ்சம் ஓவரான வருஷம்தான். ஆமென், ஆமென். பாருங்க, இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தங்கமும் வருது, வெள்ளியும் வருது. சார், இதெல்லாம் சிலருக்கு புரியவே புரியாது. ஆனால் இட்ஸ் a signature of God. இது கடவுள் போடும் கையெழுத்து. ஆமென். சும்மாலாம் வராது, அது கர்த்தர் நின்று. ஆமென், ஆமென், ஆமென். ராபாரா சாண்டலா பிரேக்கெட். அப்போ நான் சொல்ல, those are connected with us. Amen. Those are connected with us. Bless you. மலபார் கோல்டு வந்திருக்கு பாரு. Those are connected with us. Amen. Amen. பைபிள்ல போட்டிருக்குது, ஆத்து கற்களை போல குவித்து வைப்பாய். ஐயா, தங்கம் எப்படி இருக்குமா உங்க வாழ்க்கையில? பைபிள் உங்களால நம்பவே முடியாத, உங்க மைண்ட் எல்லாம் கிழிச்சிட்டு போயிடும். அதான் கடவுளுடைய வார்த்தை. ஆமென். கடவுள் சொல்றாரு, தங்கம் எப்படி இருக்க போகுது உன் வாழ்க்கையில? ஆற்று கற்களை போல. ஆமென். டஸ்ட் மாதிரி வரும்ன்றார். தூளை போல் பொன்னையும். ஆமென். ஆற்று கற்களை போல் மலபார் கோல்டையும். வேற என்னென்ன கோல்டு எல்லாம் இருக்கும்? ஆமென். கடவுள் சொல்றார், எல்லா கோல்டையும் நீ என்ன பண்ணுவ? ஜோப், புக் ஆஃப் ஜோப். ஆமென். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவ? குவித்து வைப்பீர்கள், சேர்த்து வைப்பீர்கள். ஆமென். நான் சொல்லட்டுமா, இதுவரை வராத சில்வர் உங்க வாழ்க்கையில வரும், இதுவரை வராத கோல்டு வரும். இல்லையா? 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 டாடி, ஐ பிலீவ், ஐ ரிசீவ் த வேர்ட், ஐ ரிசீவ் த வேர்ட், ஐ ரிசீவ் த வேர்ட். ஆமென், ஆமென். ஓ,
ஓ மக்கா பிரஹான்சலா பிரேக்கெட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க சில்வர் அண்ட் கோல்ட். ஆமென். எல்லாம் உங்களை நோக்கி குவியும் இந்த வருஷம். கடவுளுடைய ஆவியும் பிரசனமும் நதியை போல ஓடிச்சுன்னா பைபிள்ல போட்டிருக்குது, அந்த 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 இடத்தில் பொன் விளைந்தது. இடத்தை பத்தி தானே சொல்லிட்டே வந்தேன், இப்பவும் சொல்றேன். அந்த இடத்தில் அந்த இடத்தில் ஏதோ புல்லு பூண்டே முளைக்காத ஒரு ஊரா இருக்குது. ஆனா கடவுள் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, என் ஆவி உன் வாழ்க்கையில இறங்கும் பொழுது, நான் உன்னை கூட்டிட்டு போற இடம். ஆமென். ஜெனிசஸ். ஆமென். நான் உன்னை கூட்டிட்டு போற இடம், நான் உன்னை கொண்டு போற இடம். பைபிள் சொல்லுது அந்த இடத்தில். எல்லாம் சொல்லுங்க அந்த இடத்தில். சார் எல்லா அனாயிண்டிங்ல அது நடக்காது, எல்லா இதுலயும் அதெல்லாம் இருக்காது. அதுக்குன்னே தேவன் ஒரு ரிவரை வைக்கிறார். அந்த ரிவரை சென்னைக்கு திறந்து விட்டு 2 வருஷம் ஆகுது. சிலர் அந்த ரிவர்ல நினைய ஆரம்பிச்சிட்டீங்க, சிலர் இப்பதான் வந்திருக்கிறீங்க. நீங்க இப்போ வந்தீங்களோ முன்னாடி வந்தீங்களோ யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவ்விடத்திலே, 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 அவ்விடத்திலே பொன் விளையும். ஆமா, நான் சொல்லட்டுமா, நீங்க வந்திருக்கிற இடம் பொன் விளையிற இடம். அது ரேட்டு கூடட்டும், நமக்காக தான். ஆமா ஆமா, அதை பற்றிலாம் ஒரி பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்றாருன்னா அந்த இடத்துல, அதான் சொல்றேன், வழக்கமா புல்லு பூண்டு கூட முளைக்காது. ஆனா தேவன் சொல்றார் பொன் விளையும். ஆமா, எல்லாம் சொல்லுங்க அவ்விடத்திலே பொன் விளையும். ஆமா, எப்படி போட்டிருப்பாருங்க, the land of Havilah where there is gold. எல்லாம் சொல்லுங்க there is gold. ஆமென். சில பேருக்கு இதெல்லாம் என்னடா என்ன பேசுறாங்க, ஒரு இடம்ன்ற ஒன்றை வச்சு இதெல்லாம் யோசித்து இப்படிலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசங்கம் பண்ண பிறகு தான் பிரசங்க குறிப்பு எழுதுவாங்க. ஆமென். நாங்கள் இது குறிப்பு எழுதி பேச முடியாது, இது அங்கிருந்து இறங்கி வரணும். ஆமென். அப்போ கடவுள் சொல்றாரு, இல்லப்பா இதுக்கும் ஒரு இடம் வச்சிருக்கிறேன், பொன் விளையிற இடம். ஆமென். ஆமென். நம்புறீங்களா? கிலோ கணக்கில் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் எல்லாம் பாராஸ், கோல்டு பார், சில்வர் பார். ஆமே ஆமே. பாருங்க, மலபார் இப்ப ஜிஆர்டி. எல்லா தங்க கடையில இருக்கலாம், அம்புட்டு எனக்கு இல்லையே. இது எனக்கு வருதுன்னா எனக்கு வருது இல்ல, உங்களுக்கு வரப்போததின் அடையாளம். கையை தட்டும் போது அந்த கிருபை, அந்த மகிமை, அதே கிரேஸ், அதே மகிமை, அதே பலன் உங்க மேல கூட உண்டாகும். இன்னைக்கு உங்க மேல ஒரு அனாயிண்டிங் வருதுயா. ஊழியம் செய்யற பிள்ளைங்க, பிசினஸ் செய்யற பிள்ளைங்க, இட்ஸ் அனாயிண்டிங். சில ஆவி, சில ஆறு, சில நதி ஓடுற இடத்துல பொன் விளையும், பொன் விளையும். நான் சொல்றேன் தோசார். ஆமென். இந்த கனெக்ஷன்ல இருக்கிற, இந்த இணைப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இது பொன்னான வருஷம். It's a golden year. It's a golden year. The year of silver and gold. The year of silver and gold. The year of silver and gold. Ma prakata laka shatala manda laka manda lapa li pora kata namaka li pereketa lapaka li proshata raketa. எப்படி போடுங்க, அவ்விடத்திலே. எல்லாம் சொல்லுங்க அவ்விடத்திலே
பொண்ணு பொண்ணு விலையுதான். ஆமென். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. இந்த வருஷம் அதான் உங்களுக்கு. கட்டி கட்டியா. ஆமென். ஆமா, இந்த உடம்புல இருக்கிற கட்டிலாம் மறையட்டும், அந்த கட்டி வரட்டும். இது வெறும் கட்டி மறைகிற கூட்டம் இல்ல, கட்டி கட்டியா வரவழைக்கிற கூட்டம். இனிமே உங்க சாட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாஸ்டர் கட்டி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இல்ல இப்பமே நான் பார்க்கிறேன். நீங்க சில பேர் டெஸ்டமனி சொல்றத நான் பார்க்கிறேன், சில பேர் சாட்சி சொல்றத நான் பார்க்கிறேன். கிராம் கணக்கில் இல்லையா, ஆமென், கிலோ கணக்கில். உங்க மைண்ட் செட்டை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில உடைச்சு தூக்கி தூர போடுறார். ஆமென், ஆமென். I bless you my sister. ஆமென், ஆமென். உங்க மனநிலையை அவர் மாத்துறார் இன்னைக்கு. ஆவியானவர் இந்த நதி இப்போ பாய துவங்கி இருக்குது ஐயா. இதை நான் நினைச்சாலும் திறக்க முடியாது. ஆனால் இந்த மாதத்தில் இன்னைக்கு இந்த முதல் மீட்டிங்கில் இந்த முதல் செஷன்லேயே அவர் உங்க மேலே இதை திறந்து விடுகிறார். இட்ஸ் anointing. Check it that grace. Check it that grace. I import the grace. I import that anointing. Makela manta lakatala lake pora katala lipa rakatana mandale. Hallelujah. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த நதி பாயணுமா? ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நதி பாயச்சு. ஆமென், ஹalleluya. ஓ ராஷாண்டா லாகேட்டானா மண்டலே பிராக்கெட்டே லே பிராஷாண்டலா பிரேக்கெட்டே. ஆமென், ஆமென், ஆமென். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு. ஆமென். எத்தனை ஆறு? 4 ஆறுகளாக. ஆமா, ஒரு ஆறு போய் ஆத்மாவை கொண்டு வரட்டும். இந்த வருஷமே 6. ஆறா போகுது. 26 உனக்கு 6. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆறா பாய போது. ஷாட்டாலா மாக்கட்டா லா கேமரா மாக்கட்டா லி ப்ரோ ஷாட்டா லாக்கட்டா லா பிரஹண்டலா மாக்கட்டே லி பரா ஷாட்டாலா லாக்ரே மென்டோரா மண்டலா பிராக்கா லா ப்ரோ ஷெடல மண்டலே. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. ஆமாம், மறக்கவே மறக்காது. இன்னும் 6 எப்படி பார்க்கணும்? பவுண்டரியை தாண்டுற வருஷம். அச்சாம்பார் 6. ஆமா, அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு 6. அது என்னது? ஓடுது. ஆமா, நான் சொல்றேன், ஆறா பாய போகுது. இதெல்லாம் நம்மளா சொல்ல முடியாது. கடவுள் சொல்றாரு. கடவுள் தன் ஜனத்தை அப்படி சொல்லுகிறார். தன் ஜனத்தை பார்த்து எப்படி சொல்றார் தெரியுமா? நீங்கள் பரவி பாய்கிற ஆறை போல இருப்பீர்கள். அப்பனா என்ன தெரியுமா? நீ குட்டம் அல்ல, குட்டை அல்ல, நீ குளம் அல்ல. இந்த வருஷம் நீ பாய போற. இந்த வருஷம் ஆராய் 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 பாய்கிற, ஆராய் ஓடுகிற, ஆராய். ஆமென். தேவன் தன் ஜனத்தை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீ எப்படி இருப்ப? வாசனை வீசும் சந்தன மரம். ஆமென். பரவி பாய்கிற, தடுக்க முடியாது. இது காட்டாரு. ஏதாவது தடுத்தா அதையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். ஆமா, இதுவரைக்கும் உங்களை நிறைய இழுத்துட்டு போச்சு. இந்த வருஷம் உங்களை பிடிக்கிறதையும் சேர்த்து.
What a wonderful metaphors. You are the river. You are the river. You are the river. You are the river. Amen. எப்படி போறது பாருங்க. அவைகள் பரவி போகிற, எல்லாம் சொல்லுங்க, பரவி போகிற ஆறுகளை போல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க 26. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பரவி போகிற ஆறு. நீ பரவி போகிற ஆறு. சில பேர் கேட்குறாங்க ஆறுன்றாங்க, நீ தான் ஆறு. ஆறு, நீ தான் ஆறு. ஆமா, பரவி பாய்கிற ஆறை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமா, மா பிரே ஷாண்டா லாக்கெட்டாலா பிரேக்கே. எத்தனை பேர் இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டீங்க? ஆமென், ஆமென். பாருங்க, இது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இனிமே தான் மெசேஜ் இருக்குது. ஆனால் நிற்க வச்சே உங்களுக்கு 1ஆம் தேதி நீங்கள் கிடைக்கல பார்த்தீங்களா? மாப்பிள்ளை வசமா இன்னைக்கு தான் சிக்கினா. ஆமென். வசமா இன்னைக்கு இல்லை, இதெல்லாம் இது ஏன் வைராக்கியம் இல்லை. இவ்வளோ நேரம் இது என் பர்சனாலிட்டியே கிடையாது. நீங்கள் மற்ற நேரம் பாருங்கள், நான் அம்பாவது உட்காந்துருப்பேன். இது அவர் வைராக்கியம். கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். It's a zeal of God. அது ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள பாருங்க, தாவீதாலாம் அந்த ஆட்டை கிழிச்சு போட முடியாது. அவர் இறங்கினாரு. அது மாதிரி தான் இப்படி பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணா கூட வராது. சில பேர் அப்படி ட்ரை எல்லாம் பண்ணுவாங்க, அது வராது. ஆமா, ஜனங்களும் கேட்க முடியாது. இவ்வளவு நேரம் நின்றுருக்கீங்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் உங்களால் நிற்க முடியுமா? சில பேரால இவ்வளவு நேரம் நின்றுட்டே கேட்குறீங்கனாலே அதுவே ஒரு ஆவியாரனுடைய ஒரு செயல். ஷாக்கா லா பிரஹாண்டா லா லாகா மா ஷாண்டா லா பாரா லேகே லா பிரா ஷாட்டா லா லா பாரா ஷடல மாண்டலா பிரேக்கே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் தான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் இன்னொன்று இருக்குது, ஸ்பெஷல். புது இடம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இவ்வளோ நேரம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஸ்டார்டர்ஸ். இனிமேல் தான் மெயின் டிஷ் வரப்போகுது. சிலர் ஸ்டார்டர்ஸே ரொம்ப சாப்பிடுவாங்க. ஐயா இப்பவுமே நிறைஞ்ச மாதிரி இருக்குதுயா அப்படியே. இல்லை இல்லை, இந்த வருஷம் சில விஷயத்தெல்லாம் தெளிவான, சில கிளாரிட்டியான சிலதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. அது இந்த ஆண்டு முழுவதுக்கும் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆமாம், இது ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஸ்டார்டர்ஸ். வேறு என்னையா சொல்லுவீங்க? சொல்லுங்க. கிரேட் ஆர்மி முதல்ல வந்த உடனே கொடுப்பீங்களே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? இப்படி இவ்வளோ நேரம் ஷேக் பண்ணீங்களா? அதான் அது. ஆமேன். இது ஹோலி ஸ்பிரிட் ஷேக். குளுக்குன்னு குலுக்கிட்டார். ஆமேன். பாருங்க, லிட்டரெல்லாம் அக்காலாம் அங்கேயே போயிட்டாங்க. அதெல்லாம் சும்மா இல்லைல்ல, அதெல்லாம் ஆவியா. சில பேர் இப்படி, சிலர் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. நீ வேடிக்கையே பார்க்குற அப்படியே நின்றுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம பங்கேற்கணும். ஆவியானவரே என்ன நிரப்புங்க, நதியே எனக்குள்ளேயும் பாயட்டும் அப்படின்னீங்கன்னா நீங்களே யோசிக்க மாட்டீங்க, வேற மாதிரி ஆயிடும். டிவைன் என்கவுண்டர்ஸ் எல்லாம் நடக்கும். ஆமேன். உங்கள் சரீரத்தை பிடிக்கக்கூடாது. ஆராதிக்கும் போது, தட்டும் போது உங்கள் சரீரத்தை விட்டு கொடுக்கணும். ஆமேன். வாயை திற, அதை நான் நிரப்புவேன் இருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வருவா. ஆமென். இடம் அசையணுன்னே இங்கிருந்து அங்கே போயிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு ப்ரொஃபெட்டிக்கா உங்களுக்கு காட்டுறாரு. ஆவி நான் எப்படிங்க அங்கே போவேன் நீங்கள் நினைக்கிறீங்களே? ஆவியானவர் உங்க மேலே இறங்கும் பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் அரண்மனையில் போய் அமருவான். சிறைச்சாலையில் இருக்கிறவன் சிங்காசனத்தில் போய் அமருவான். உங்க இடம் மாறுது, உங்க முகவரி மாறுது, உங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது. ஆமா, உங்க முகவரியே கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் அடையாளங்களை மாற்றுகிறார். ஆமா, இருந்த இடத்தையே மாற்றுகிறார். ஓ மா காச்சா லா பிரேக்கே. ஆமா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் முதல் ஷாட்டை அப்படி கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. ஆமா, அப்படியே செய்ய போகிறார். ஆமென். ஸோ ஒரு சின்ன கேப்புக்கு போக போகிறோம். ஒரு பாட்டு ஒன்று படிக்க போகிறேன். ஆமென்.
பாடிட்டு அப்படியே டீ குடிக்க என்ன பண்ண போகிறோம், போகிறோம். ஐயா என்னையா வச்சுருக்கிறீங்க, செக்கு கொடுக்குறீங்களா? ஓகே, ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மீட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அதில் வந்து நீங்களும் ஒரு ஆளாக என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி இருக்கிறீங்க. சிலர்லாம் லட்சம் கொடுக்குறீங்க, சிலர் மந்த்லி 10,000 அந்த மாதிரி ஃபிக் கொடுக்குறீங்க. இதில் எளிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் பங்கேற்கும் விதமாக 10,000-ல் ஒருவர் அப்படின்னா என்ன தெரியுமா, 1000-ல் ஒருவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னது, நான் ஒரு 1000 rupees மந்த்லி இந்த ஊழியத்துக்கு ஒரு ரெகுலர் கான்ட்ரிபியூஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு காஸ்பல் பார்ட்னர் பிளான் ஒன்று என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சுருக்கிறோம். என்ன கம்மியாக கேட்குறீங்கன்னு யோசிக்காதீங்க, அது வேறு 100 crores வச்சுருக்கிறோம். இது வந்து இது ஒரு பிளான், அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த ஃபார்ம் ஒர்க்கு நான் அவ்வளோதான். என் பிள்ளைங்க பேரில், என் குடும்பத்தில் நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 1000 இல்லை நான் ஒரு 1000 ஏதோ ஒன்று செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா பாருங்கள், ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். நம்ம கம்மியாக பேசுனா அவர் நிறைய பேசுவார். அதனால் நான் ரொம்ப பேச விரும்பலை. அந்த ஃபார்ம் அங்கே இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிரப்பி கொடுத்துருங்க. ஆமேன், ஆமேன். ஸோ சென்னையிலே 10,000 பேர் வந்துடுவாங்க. ஆமேன், சென்னையிலே ஒரு 10,000 பேர் வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று இருக்குது போல். இதில் வந்து உங்கள் விஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதிக்கலாம். இதெல்லாம் வாங்கிடுங்க. அப்புறமா எதுக்குன்னு சொல்கிறேன், புரிஞ்சிடுச்சுன்னா நிரப்பிடுங்க, நிரப்பாதவங்க வச்சுருங்க. ஆமேன். நிரப்பின பிறகு தான் உங்களை ஹோட்டலை விட்டு அனுப்புவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென். இருக்கீங்களா? அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். இருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த சாங் பாடலான்றீங்க? ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி. ஓ, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழின் ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்குள்ளே அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் போகும் இடமெல்லாம். ஆமென். நதி பாயும் இடமெல்லாம். இந்த வருஷம் நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அப்படி கையை வசதுங்க பார்க்கலாம். தாப்புனே உங்களுக்கு நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் செஷனை எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஃபார் த ப்ரொஃபெட்டிக் அண்ட் த டைம்லி வேர்டு. தேங்க்யூ ஃபார் த ரேமா வேர்ட்ஸ். சும்மா உற்சாகம் ஊட்டுகிற ஒரு தேவன் அல்ல, நீங்கள் வாயினால் சொன்னதை தம் கரத்தினால் செய்கிறது. நீ ஒரு நல்ல தகப்பன் சொல். உங்கள் ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் அனுப்புனீங்க. இன்னும் இந்த ஆண்டு முழுவதுக்கும் என்ன வேணுமோ அதை எங்களுக்கு தரப்போகிறீங்க. ஆமென். உங்கள் ஜனங்களை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறீங்க, பலப்படுத்தியிருக்கிறீங்க. ஆமென். அவங்களுக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க. ஒரு நியூ லெவல் ஆஃப் அனாயிண்டிங்ஸை இன்னைக்கு அவங்க மேலே ஊற்றிருக்கிறீங்க. சும்மா ஆர்ப்பரிப்பு இல்லை, சும்மா கைத்தட்டல் இல்லை, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கியிருக்கு. ஆமென். ஒரு புது எண்ணெய், ஒரு புது ஆவி. ஆமென். ஒரு புது கிருபைகள் உங்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் சும்மா இல்லை சுவாமி, ஊற்றி இருக்கிறீங்க. ஆமென். அதெல்லாம் வெளிப்படும்.
இனி அந்த இடத்தில் பொன் விளைந்தது போல இவங்க வாழ்க்கையில பொன் விளையும். இவங்க வாழ்க்கை நலமும் விசாலமுமா இருக்கும். ஆமென். அது பாலும் தேனும் ஓடுகிற இடமாக, ஆமென், அது கர்த்தர் ஏற்படுத்தின ரெகபோத்தாக, ஆமென், அது செழிப்பான இடமாக, அது வளமான இடமாக, அது நலமும் விசாலமுமான இடமாக, ஆமென், அது இருக்கு சுவாமி. ஆமென். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே இதுவரைக்கும் பார்க்காத புதிய உச்சங்களை உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. உன்னதத்திலே அவரோடு உங்களை உட்கார பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. Amen. You are seated in the highest place. You are seated with Christ. You are seated in the high realm. Amen. இந்த வருஷம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் அந்த பிளேஸ், அந்த ரேங்க்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே. Amen. Give them praise. Hallelujah. Hallelujah. Amen. ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இல்லை அப்படியே அப்படி நிறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. இந்த வருஷம் நிறைகிற வருஷம் இல்லை, நிரம்பி வழியணும், நிறைஞ்சு போயிடக்கூடாது. ஆமாம். டீ குடிச்சிட்டு வாங்க, நானும் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமென். அப்புறம் தான் எல்லாத்தையும் பார்ப்போம் கண்டிப்பாக. முடிஞ்ச உடனே இந்த ஹால் கூட நமக்கு அனுமதிலாம் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்ச உடனே வில் ப்ரே, எல்லாருக்காக ஜபிப்போம், புத்தாண்டு ஆசீர்வாதங்களை சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆமென். நல்ல டைம் இருக்குது நமக்கு. ஆமென். முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் உணவுகள் அழகாக ஆயத்தப்படுத்தி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஆமென். புதுசாக வந்தவங்களை வரவேற்க போகிறோம். நம்ம மீட்டிங்கில் வந்த எல்லா குடும்பத்திற்கும் புது கேலண்டர்ஸ், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர்ஸ் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. வாக்குத்தத்த அட்டைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். ஆமென். ஆமாம். அவ்வளோ ஒரு சென்னைனாலே இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஊரில் உள்ளவங்க ப்ரேயர் எப்படி ஆயிடுச்சுன்னா, சென்னை மாதிரி இங்கே ஒரு மாற்றம் வரட்டும்னு ஜோபிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஆமென். வேறு மாதிரி பண்ணிட்டீங்க நீங்கள். ஆமென். 25 அப்படின்னா அப்புறம் இது எப்படி இருக்கும்?